Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டிஸ்பிளே ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட கடைசி கட்டத்துக்கு நெருங்கி வந்துட்டோம்னு சொல்லலாம். குவாலிஃபயர் ரெண்டாவது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து டைரக்டா வந்து ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஃபைனல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு டீம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஃபைனலுக்கு போயிட்டு கேகேஆரோட போட்டி போடுவாங்க. ஸோ இந்த வீடியோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 24 வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்க இருக்குதுங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இந்த மேட்சை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான என்னன்னு பார்த்தா ரெண்டு டீமோட பிளேயிங் 11 டேஷ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் 11 ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிற வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, வருது நீங்க இன்னும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டியோ பொறுத்த வரைக்கும் காமனா இவங்க வந்து ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க கிளாஸை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆப்லண்ட்ல இருக்காங்க ரோஹித் சர்மா பிக் பண்ணிருக்காங்கன்னா 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்ட கால்குலேஷன் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுப்பாங்க. இதே டியோ ப்ரோவை எடுத்துக்கிட்டோம்னா டியோ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க வந்து பிக் பண்ணணும். இந்த 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டையும் ஆப்லண்ட் டீம்ல எடுத்திருக்க 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டையும் கால்குலேட் பண்ணி யாரு அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் டீம்ல வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கறத இவங்க வந்து ஒரு ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இந்த ஆப்ல இருக்கு. நீங்க எப்ப வேணா மணி வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து FG. ஓகே, இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேன் நம்மள யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேன் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், டாம் கன்மோர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருஜுரல், ரோமன் பவுல், அஸ்வின், ட்ரென் போல், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, யஸ்வந்தர் சகல். இந்த இதுல வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தோம்னா சிம்ரன் ஹெட்மேயர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வர போறாரு. இப்ப அடுத்ததா சன்ரைசர்ஸோட பிளேன் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபதி, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாத், சன்வீர் சிங், சபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், வியாஸ்காந்த். அடுத்ததா டி நட்ராஜன் வந்து இது வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஹெட்வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 97 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சை பிளே பண்ணி 56 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாங்க போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல மட்டும் ஒரு இயர்ல விக்கெட் இழந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. அடுத்ததா டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 58 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும் போது அந்த ஸ்கோர் வந்து எடுத்திருக்காருங்க. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வேணுவை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டாக இருந்த மேட்ச்ல 2 மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா இயர்ல விக்கெட் இழந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்க 2 பேருமே அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும் டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பட்சத்துல நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா 2 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 26ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 6 மேட்சை பிளே பண்ணி 143 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்லயுமே 25+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 45+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. போத் ஹெட் வெட்ல 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு ராகுல் திரிபாதிக்கு. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 143 ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் இதுல 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு. ஸோ போத் வேணும்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இவராலே மேட்ச் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகுதுன்னு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஷியலுக்காக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. யார்தான் நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரே மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. அதுலயும் 76 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அந்த 76 ரன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும் போது தான் அதை வந்து அடிச்சிருக்காரு. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 15 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல வேணுவை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த மேட்சை மட்டும் ஏர்ல விக்கெட் இழந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து அடிச்சிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயும். இப்ப அடுத்ததான் ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 74 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல போய் அந்த ஒரு மேட்ச்லயும் ஒரு 25+ ரன்னும் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் 2லுமே ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 37 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல சரி கொஞ்சம் ஆவரேஜான ஒரு 20+ ரன்னுங்கிறத தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்டோட வெனுல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 30+ ரன் வரையும் மஸ்ட் அவுட் வந்து எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பண்ற பட்சத்தில் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு மஸ்ட் இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா அப்துல் சமாத் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 63 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 35 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்த சன்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. அடுத்ததா சபாஸ் அகமத் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 9 மேட்சை பிளே பண்ணி 76 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காருங்க. பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்ல. இப்ப அடுத்த வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 22 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பேட்டிங் ஆர்டர்ல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு சபாஸ் அகமதுக்கு. அதை பவுலிங் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுல் பண்றவங்க மாதிரி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுவும் ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல பிளஸ் 20 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஹெட் வெட்ல வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது வந்து ரேரா வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா இந்த மேட்ச்ல மட்டும் பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆப்ஷன் வந்து எந்த பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15 இருந்து 20+ ரன் வரையும் அவரது எதிர்பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 17 மேட்சை பிளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு.
மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற மஸ்ட் எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் அவர் எடுக்கிறாருங்க. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 6 மேட்சுக்கு 7 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. லாஸ்டா இருந்த மேட்ச் 2 மேட்ச்லயும் 2 விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. அத வியாஸ்காந்த் பொறுத்தவரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெடுவா இருக்கட்டும் இதா இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் வரை எடுத்திருக்காரு. இப்ப அடுத்ததா ஆர்ஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரைக்கும் ஹெட்வர்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 224 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 5 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 50+ ரன்னுங்கிறத வந்து எடுத்திருக்காரு ஹெட்வர்ட்ல. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 34 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல மோஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்குதுங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா இழந்த மேட்ச்ல ஒரு 45+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்ததா டாம் கோட்மோரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 49 ஆவரேஜா வச்சிருக்காரு. 22 மேட்ச்ல 491 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 82 ஆவரேஜாவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 30 ஒரு ஆவரேஜாவும் வந்து வச்சிருக்காரு. ஸோ ரெண்டுலயுமே சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு ஹெட்வர்ட்ல. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 15 ஆவரேஜா வச்சிருக்காரு. 10 மேட்சா பிளே பண்ணி 179 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல ஒரு மேட்ச்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல 2 மேட்ச்லயும் 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. பார்த்தா ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 30 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. 8 மேட்சை பிளே பண்ணி 173 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. வெறும் எடுத்துட்டே ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 45+ ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அதை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவ்வளவு வந்து போத் 2 இன்னிங்ஸ்லுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணா சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணா சரி, ரீசன்ட் ஃபார்ம்ல வேற லெவல்ல இருக்காருங்க. இப்ப அடுத்ததா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 20 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆவரேஜான விக்கெட் ஆப்ஷன் தான் வந்து இருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 47 மேட்சை பிளே பண்ணி 56 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 மேட்சுக்கு 18 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 28 மேட்சுக்கு 38 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட மேட்சுக்கு 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாரு பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா இந்த மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பேட்டிங் ஆடுறது வந்து ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்த்தோம். ஒரு ரீசன்ட் ஃபார்ம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இவர் இருக்காரு. அதான் துருஜுரலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 32 ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இப்ப அடுத்ததா ரோமன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 94 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே ஒவ்வொரு மேட்ச்லயும் பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒவ்வொரு மேட்ச்லயும் 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்ப அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்த வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத தான் வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. அடுத்ததா ஆவேஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க ஆவேஸ்கான். ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆவேஸ்கான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டையும் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே
2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்ல 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் மஸ்ட் 1 விக்கெட் அப்படின்னு பதிவு பண்ணிடுறாரு. அதிகபட்சமா 2 அல்லது 3 விக்கெட் வரையும் அவர் வந்து எடுத்துடுறாருங்க. அடுத்த சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. அடுத்ததா யஸ்வந்தர் சகல் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 21 மேட்ச் பிளே பண்ணி 28 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இல்ல 9 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 22 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதாவது கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் வெனு எடுத்துட்டீங்கன்னா 10 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. வெனுல ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து வந்து சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 37ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 11 மேட்சை பிளே பண்ணி 238ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ஆர் ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 71ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும் போது 2 மேட்ச்ல ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா 2 டீமோட பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா, அந்த பிளேயிங் லெவல்ல இருக்கிறவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இதுல பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதை பொறுத்தவரைக்கும் அபிஷேக் சர்மாவை பத்தி பார்ப்போம். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 12 பாலுக்கு 18 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ட்ரெண்ட் பால் எடுத்துட்டோம்னா 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 18 பாலுக்கு 11 ரன் வந்து அடிச்சிருக்காரு. யஸ்வந்தர் சகல்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவேஷ் கான்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி அஸ்வின் அண்ட் அபிஷேக் சர்மா, ட்ரெண்ட் போல் ஆர் அபிஷேக் சர்மா அல்லது ஆவேஷ் கான் ஆர் அபிஷேக் சர்மா இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்காங்க. கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மாட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ஆவேஷ் கான்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இல்ல மோஸ்ட்லி சந்தீப் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆர் ஆவேஷ் கான் ஆர் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 9 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. யஸ்வந்தர் சகல்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இல்ல மோஸ்ட்லி அஸ்வின் ஆர் கிளாசனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ட்ரெண்ட் பால்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. யஸ்வந்தர் சகல்கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆவேஷ் கான் எடுத்துட்டோம்னா 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும், சந்தீப் சர்மா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி ட்ரெண்ட் போல்ட் ஆர் ராகுல் திரிபாதி ஆர் ஆவேஷ் கான் ஆர் ராகுல் திரிபாதி வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஸ்வாலை பொறுத்த வரைக்கும் லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர்கிட்ட 20 இன்னிங்ஸ்ல 7 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் மீடியம் பாலர்கிட்ட 41 இன்னிங்ஸ்ல 15 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் சபாஸ் அகமது கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் கிட்ட 17 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. நடராஜன்கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் அண்ட் சஞ்சு சாம்சன் அல்லது சபாஸ் அகமது அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 6 பாலுக்கு 5 ரன் வரைக்கும் தாங்க அடிச்சிருக்காரு. நடராஜன் எடுத்துக்கிட்டோம்னா 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 15 பாலுக்கு 26 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி பேட் கமின்ஸ் அண்ட் ரியான் பராக் ஆர் நடராஜன் ஆர் ரியான் பராக் இவங்களுக்கு இடையிலேயே ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 13 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. நடராஜன்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. சில ஒரு ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் அண்ட் சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுல வந்து நீங்க சேஃபா ட்ரை பண்றேன், ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல சஞ்சு சாம்சன் அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேருக்கும் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் பட்சத்துல
ஹென்ரிக் கிளாசன், ராகுல் திரிபாடி, அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், இவங்க 6 பேர்ல இருந்து யாராச்சும் ஒரு 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு பிக்கா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.